வெல்கம் டு மிராக்கிள் மார்னிங். நம்ம விடிய காலம் வர 4 மணிக்கு நம்ம டெய்லி எந்திரிச்சிட்டாலே ஒவ்வொரு மார்னிங்கும் நமக்கு மிராக்கிள் மார்னிங் தான். இப்போ அமாவாசைக்கும் பௌர்ணமிக்கும் இடையில இருக்கக்கூடிய நம்ம நிலாவை பற்றி நம்ம பேச போகிறோம். நம்ம உலகமே என்ன நினச்சிக்கிட்டு இருக்கு, நிலா வந்து தேய்ச்சி வளருது அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கு. ஆனால் அப்படி இல்லை, நிலா அப்படியே முழுமையாக தான் இருக்குது. இருள் என்னும் மாயை வந்து மறைச்சிட்டு இருக்கு. அந்த இருள் விலக 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 நமக்கு வந்து முழு நிலா வந்து ரொம்ப அழகா பேரொளியோட நமக்கு காட்சி அளிக்குது. அதே மாதிரிதான் நமக்குள்ளேயும் எல்லாமே இருக்கு. எதுவுமே புதுசா வரப்போறது இல்லை. ஞானம், பேரொளி எல்லாமே இருக்கு. ஆனா அது வந்து நம்ம இருளால நம்ம வந்து அதை மறைச்சு வச்சுருக்கோம். அந்த இருளை வந்து நம்ம தான் உருவாக்கியிருக்கோம். எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆசை, பொறாமை, கவலை, டென்ஷன், கோபம், இப்படி பலவிதமான எண்ணங்களால இருளாக்கி நம்மளுடைய பேரொளியை மறைச்சு வச்சிருக்கோம். இந்த அறியாமையெல்லாம் ஒண்ணுன்னா விலக 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 இந்த இருள் நீங்கி நமக்குள்ளே இருக்கக்கூடிய பேரொளியை காண முடியும், இறைவனை காண முடியும், இறை ஆற்றலை காண முடியும். கடவுள் தான் என்ன? உள்கடை உள்கடை உள்கடை. நீ உனக்குள்ளேயே கடக்கும் போது கடவுளை காணலாம். எல்லாருமே இதைதான் சொல்லியிருக்காங்க. சித்தர்கள்லேருந்து முனிவர்கள்லேருந்து மகரிஷிகள் எல்லாருமே வந்து இதைதான் சொல்லியிருக்காங்க. அதையே தான் நான் சொல்றேன். நம்மளுடைய அறியாமை எல்லாத்தையும் விளக்கணும். ஆசையை விளக்க முடியுமா? ஒரு மனுஷனால ஆசையை வந்து விட்டுவிட முடியுமா? முடியாது. ஆனா நீங்க தியானம் பண்ண உங்களுடைய ஆசைகள்லாம் கட்டுக்குள்ள வரும். ஆசையை முழுவதுமா விட்டுட்டு முற்றுப்புற முனிவரா போக வேண்டாம். ஆசை வந்து நம்ம கண்ட்ரோல்ல இருக்கும். ஆசையோட கண்ட்ரோல்ல நம்ம இருக்க மாட்டோம். நம்ம கண்ட்ரோல்ல ஆசை இருக்கும். இதுக்கு கண்டிப்பா நமக்கு மெடிடேஷன் தேவை. அந்த காலத்துல பண்ண தியானம்லாம் வேற. ஃபேமிலியெல்லாம் விட்டுட்டு காட்டுக்கு போய் அப்படிலாம் தியானம் பண்ணாங்க. ஆனா இன்னைக்கு நம்ம வாழ்ற வாழ்க்கைக்கு தேவையான மெடிடேஷன் என்ன அப்படின்னா, நம்ம கண்ட்ரோல்ல எல்லாமே இருக்கணும். கோபம் நம்ம கண்ட்ரோல்ல இருக்கணும், ஆசை நம்ம கண்ட்ரோல்ல இருக்கணும், டென்ஷன் நம்ம கண்ட்ரோல்ல இருக்கணும். எல்லாமே நம்ம கண்ட்ரோல்ல இருந்தா நம்ம உடலோடைய ஆரோக்கியம் நம்ம கண்ட்ரோல்ல இருக்கும். நம்ம நீண்ட ஆயுளோட நல்ல ஆரோக்கியத்தோட நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை வாழ முடியும். அப்போ நீங்க மெடிடேஷன் பழகணும். அறியாமை, ஆசை, கோபம் நிறைய இந்த மாதிரி எண்ணங்களால நம்ம இருளாக்கி வச்சுருக்கோம் இல்லையா? அந்த இருளை விளக்கி உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய பேரொழியை காண்றதுக்கும் உங்களுக்குள் இருக்கக்கூடிய கடவுள் தன்மையை உணர்வதற்கும் நீங்கள் மெடிடேஷன் பண்ணலாம். நான் யோகா டீச்சர். நான் மெடிடேஷன் கற்றுக் கொடுக்குறேன், யோகாசனங்கள் கற்றுக் கொடுக்குறேன், முத்ராஸ் கற்றுக் கொடுக்குறேன். மகரிஷி பதஞ்சலி அஷ்டாங்க யோக முறைக்கூடம் இதில் முறைப்படி கவர்மெண்ட்டில் ரெஜிஸ்டர் பண்ணி அப்ரூவல் வாங்கி நான் யோகா ஸ்கூல் நடத்துகிறேன். நீங்கள் மெடிடேஷன் வேணாலும் தனியாக கற்றுக்கலாம். யோகாசனம், முத்ராஸ், மூச்சு பயிற்சி, மெடிடேஷன் எல்லாமே மிங்கிள் பண்ணியும் கிளாஸ் நடக்குது. இல்லை இது எல்லாமே தனித்தனியாக எனக்கு வேணும் அப்படின்னாலும் உங்களுக்கு அந்த கிளாஸ் இருக்குது. நீங்கள் எதில் வேணாலும் ஜாயின் பண்ணிக்கலாம். மிக குறைந்த கட்டணம் தான் நான் வசூல் பண்ணுறேன். இதை ஒரு சேவையாக பண்ணணுங்கிறது தான் என்னுடைய விருப்பம். ஆனால் ஃப்ரீயாக கிடைச்சதுன்னா அதோட அருமை வந்து யாருக்குமே நம்மளுக்கு தெரியாது. அதனால மிக குறைந்த கட்டணம் மட்டுமே நான் வாங்குகிறேன். விருப்பம் உள்ளவங்க நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். என்னுடைய நம்பர் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வேணுங்கிறவங்க நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் யோகா ஸ்கூலில் ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு என்னென்ன வியாதிகள் இருக்குது, சுகர், பிபி, நம்ம லைஃப் ஸ்டைல் மாற்றத்தினால வரக்கூடிய எல்லா வியாதிகள்லையுமே நீங்கள் வந்து அதெல்லாம் ஒரு வியாதினே சொல்லக்கூடாது. அதுலேருந்துலாம் நீங்கள் ரிவர்ஸ் ஆகி வெளில வந்துடலாம். நம்ம உடலில் இருக்கக்கூடிய வலிகள், அந்த வலிகள்ல இருந்தெல்லாம் நீங்கள் வெளியேறிடலாம். இன்னும் நமக்கு அதாவது என்ன பெரிய டிசீஸ்லாம் இருக்கு இல்லையா, ஹார்ட் அட்டாக், கேன்சர், இதெல்லாம் வராமல் தடுத்துக்க முடியும். வயோதிகம் சீக்கிரம் வராமல் தடுக்க முடியும். வயோதிகம் எல்லாருக்கும் வரும். ஆனால் அந்த முதுமையை நம்ம கண்ட்ரோலில் வச்சு நம்ம வந்து ஸ்ட்ரிக் இல்லாமல் நடக்கிறதுக்கும் இப்போ அந்தந்த வயசுக்கு ஏற்ற மாதிரி எல்லாமே இருக்குது. சின்ன குழந்தைங்களுக்கு 6 வயசுலேருந்து யோகா பண்ணலாம். அவங்களுக்கு நல்லா படிக்கிறதுக்கு, அவங்களோட பிரெயின் பவருக்கு சூப்பர் பிரெயின் யோகா இருக்குது. சின்ன குழந்தைங்கள்லேருந்து வயதானவர்கள் வரைக்கும் எல்லாருக்கும் அவங்கவுங்க வயதுக்கு ஏற்ற தனித்தனியாக எல்லாமே இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.